கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் மறுமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனி திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த வழிபாட்டில் கூட சந்திக்க கடவுள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த ஆராதனை இரண்டாம் ஆராதனை முறை நாம் பின்பற்றுவோம். நாம் இல்லங்களில் அமர்ந்திருந்தோம். தொடர்ந்து கடவுளுடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்படைப்போம். ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையும் ஆகிய நல்ல கடவுளே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காய், தூய ஆவியாரின் உறுதிமொழிக்காய், வாக்குறுதிக்காய் தொடர்ந்து நாங்கள் உண்மையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த வழிபாட்டில் இது எங்களுக்கு ஆசீர்வாதத்தருளும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், திருமறை பகுதிகள், தியானிக்கின்றவர்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் ஏற்படுவதற்கு கர்த்தர் அவசியம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமீன். இரண்டாம் ஆராதனை முறைமை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனாகிய எங்கள் இரட்சகராகிய தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாக கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மாட்சியும் உண்டாவதாக. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து அநீதி நீங்க நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு நமது பார்வையை பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களாக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய அரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தி மீது நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் இருந்த இடத்திலே, இல்லங்களிலே முழங்காற்படியிட்டோ அல்ல இருக்கின்ற நிலையிலும் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வவல்ல கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பின்வரும் பாவரிக்கை ஜெபம் முதலாம் ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் உயிர்ப்பணக்கம் குற்றம் செய்தோம். செய்ய தகவலை செய்யாமல் எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் தூக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவ நியமத்திற்கு கட்டளையிட்டருளி
வாழ்க்கையை சீர்படுத்தாத காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றும் தந்தருள்வாராக. ஆமீன். தேவருக்கு தோத்திரப்பட்டதாக. கர்த்தரோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு இருப்பாராக. திருமறை பகுதியில் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதபாடம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 முடிய. யோவேல் 2:28 முதல் 32 வரை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்னி, புகைஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் அவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவரிடத்திலும் ரட்சிப்பை உண்டாயிருக்கும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதபாகம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 வரை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். நிருப பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 முடிய. யோவான் 14 வசனங்கள் 15 முதல் 21 முடிய. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டு கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சக்தி ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.
ஜெபம் செய்வோம். எங்கள் கற்பரையும் மீட்புறமாக கர்த்தாவே, எந்த வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் உடைய சமூகத்தில் ஏற்பட இருப்பதாக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்வடைகிறேன். தூய ஆவியாரின் திருநாளுக்கு முன்பதாக வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நமது பேராயத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட தலைப்பு ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியை பற்றிய உறுதிமொழி. ப்ராமிஸ், தூய ஆவியரை பற்றிய உறுதிமொழி. இது ப்ராமிஸ் என்பதற்கு வாக்குறுதி அல்லது உறுதிமொழி என்றெல்லாம் நாம் அழைக்கலாம். என்ன செய்ய போகிறோமோ அதை மக்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஒன்றாய் அமைய வேண்டும், அல்லது நம்பிக்கை தருவதாக அமைய வேண்டும். ஆக இதை வைத்துத்தான் நம்முடைய நடத்தை அல்ல கேரக்டர்ஸை முடிவு செய்ய முடியும். அது வாக்குறுதி, அது உறுதிமொழியை செய்து முடித்தால் மக்கள் நம்மை நல்லவர்கள் என்பார்கள், அல்லது நிறைவேற தவறினால் பொய்யவர்கள் என்பார்கள், அல்லது கெட்டவர்கள் என்பார்கள். ஆனால் காட்ஸ் ப்ராமிஸ் நெவர் ஃபெயில்ஸ். கடவுளுடைய வாக்குறுதி என்றைக்கும் நிலைத்திருக்கும், அது நிறைவேறத்தக்கதாக இருக்கும். காலம் தவறினாலும் அது நிறைவேற்றப்படும். குறிப்பாக ஆதியாகமத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரை பார்க்கின்ற பொழுது, அங்கு ஆபிரகாமுக்கு அளிக்கின்ற வாக்குறுதி, ஒருவேளை காலங்கள் தவறினாலும் அந்த வாக்குறுதியை யோசுவாவின் மூலமாக அந்த நிலத்தை பங்கிடுகின்ற நிகழ்வை நாம் காண முடிகிறது. அது கடவுள் கொடுத்த வாக்குறுதியை அவர் காலம் தாழ்த்தினால் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். மனிதனுடைய வாக்குறுதி என்பது அது மீறுகின்ற ஒன்றாயிருக்கும். ஆனால் கடவுள் கொடுத்த வாக்குறுதி என்பது அது எந்நாளும் நிறைவேற்றப்படுகின்ற ஒன்றாயிருக்கும். பரிசுத்த ஆவியை முதல் முறையாக எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11-13 வரை இது நிறைவேறுதலை காண முடிகிறது. நாம் வாசி கேட்போம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைப்பேன். கடவுள் இங்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக புதிய வாழ்வின், மனுக்குலத்தின் புதிய வாழ்வின் அத்தியாயத்தை தொடங்குகிறார். நான் உங்களுக்கு நவமான சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன். ரூவாக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது காற்றின் அளவு அல்லது மூச்சு என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே காண முடிகிறது. இரண்டாவது முறையாக யோவேல் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியை பொழிந்தருதலை இங்கு காண முடிகிறது. தீர்க்கரின் வாக்குறுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறிய பிற்பாடு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நிறைவேறுதலாக காண முடிகிறது. நான் வாசி கேட்போம். 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். போதுங்க. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதை யோவான் முன்மொழிகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலேயும் 29ஆம் வசனத்திலே 33ஆம் வசனத்திலேயும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த எல்லோர் மீதும் பரிசுத்த ஆவி அருளுகின்ற நிகழ்வை நாம் காண முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு வாக்குறுதியை தருகிற எப்படிப்பட்ட வாக்குறுதி? யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே,
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினால் நான் எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஆகவே கடவுள் தன் கொடுத்த வாக்குறுதியை இங்கு நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அதே வண்ணம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இங்கு தலைவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். தன்னை நம்பிவத திருக்கூட்டத்திற்கு தன் வாக்குறுதியை மிக தெளிவாக சொல்லுகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். தன்னுடைய சூழலை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறார். அல்லது தன் ஊழியத்தை தொடங்குவதற்குள்ளாக மனம் திரும்ப நற்செய்தி அறிவிக்கிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது நான் எப்படிப்பட்ட திருப்பணியை செய்வேன் என்பதை மிக தெளிவாக வாக்குறுதி தருகிறார். ஆக இன்றைக்கு அன்புக்குரிய தேவஜனே 3 சிறு குறிப்புகளாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, சமத்துவத்தை அருளும் பரிசுத்தாவியானவர். இரண்டாவது, கனிதரும் வாழ்வை அருளும் பரிசுத்தாவியானவர். மூன்றாவது, ஆற்றல் தரும் பரிசுத்தாவியானவர். ஆகிய 3 தலைப்புகளிலே மிக சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, சமத்துவத்தை அருளும் பரிசுத்த ஆவியானவர். ஏற்கனவே வாசிக்கட்டும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று இங்கு தீர்க்கர் சொல்லுகிறதை காண முடிகிறது. யோவேல் என்பதற்கு கர்த்தரே கடவுள் என்பது பொருள் பெறுகிறது. எல்லா தீர்க்கருடைய வாழ்விலும் பார்க்கின்ற பொழுது வரலாற்றை மிக தெளிவாக சொல்ல முடியும். முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது வரலாற்றை தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் இங்கு இவர் குறித்த வரலாறு இங்கு சொல்லப்படவில்லை. இவருடைய செய்தி என்பது எலியா தீர்க்கனுடைய செய்தியோடு கூட ஒப்பிட்டு காண முடியும். ஆக 9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்திருக்க முடியும். நேர்மையாளரை கர்த்தர் விடுவிப்பார் என்ற அந்த செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. த டே ஆஃப் லார்ட், கர்த்தருடைய நாள் தான் இதனுடைய மையமாய் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 578ஆம் ஆண்டு இஸ்ராயலை நாடு கடத்துவதற்கு முன் சொல்லப்பட்ட அருள் வாக்காக சொல்லப்படுகிறது. ஆக வெட்டுக்கிளிகள் பேரழிவு ஏற்படுத்தும். ஆகவே நீங்கள் மனம் திரும்புங்கள், கடவுள் அருளும் புது வாழ்வுக்கு இந்த இறையுறவை புதுப்பிக்கின்ற செய்தியை இங்கு மையப்படுத்துகின்ற ஒன்றாய் நாம் காண முடிகிறது. அதோடு கூட மிக முக்கியமான ஒன்று பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுகின்ற செய்திகள் தான். ஆக யோவேல் தீர்க்கதரிசியினுடைய இந்த புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியை மிக அதிகமாக வேரூன்றி சொல்லப்படுகின்ற ஒரு தீர்க்கனுடைய புத்தகமாக சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் இந்த அளவுக்கு வேறு எந்த இடத்திலும் சொல்லப்பட்டதாக செய்திகள் சொல்லப்படவில்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது பேதுரு த பெண்டிகாஸ்டல் டே அன்று இதை அப்படியே எடுத்து கையாளுவதை நாம் காண முடிகிறது. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியுடைய கிஃப்ட் என்பது கடவுளின் அருட்கொடையாக இங்கு சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் அல்லது அருளப்படும் என்பது இது அனைவர் மேலும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கோ அல்லது குறைவாகவோ என்பதில் அனைவருக்கும் சொல்லப்படுகின்ற ஒன்று. அங்கு பழைய ஏற்பாட்டில் பிறந்த டிராப் பை டிராப், அது சிறிய அளவு என்று சொல்லப்பட்ட சூழலிலும் இங்கு யோவேல் தீர்க்கன் இங்கு சொல்லுகிறது ஃபுல் ஸ்ட்ரீம், அதாவது நீர்வடை போல அனைவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் இந்த பரிசுத்த ஆவியை தருகிற சூழலை நான் காண முடியும். எல்லோர் மேலும் அது லிமிட்டேஷன் கிடையாது. அப்படி என்று சொன்னால் ஈக்குவலைசிங் ஸ்பிரிட். அப்போ இங்கு யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது ஜெண்டர், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, மேல் அண்ட் ஃபீமேல். ஆக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரம் 21:9. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகள். ஆகவே இந்த அருள்வாக்கு என்பது ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களுக்கும் அருள்பட்டிருக்கின்ற ஒன்று. அப்போ ஜெண்டரில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ஆக அனைவர் மேலும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன், மேல் அண்ட் ஃபீமேல் மாத்திரமல்ல, ஓல்ட் அண்ட் யங், ஆக முதுமையானவர்கள் பழைமையானவர்கள். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் புதர்வல்வர்கள் உங்கள் முதியவர்களும் எங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கிளாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ். கலாத்தியர் 3:28 வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனர் என்றும் இல்லை. ஆமா, போதுங்க, ஆண் என்றும் அப்போ அந்த மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் எல்லாருக்கும் கிடையாது. ஆகவே இங்கு தீர்க்கன் சொல்லுகிறார், இந்த பசுத்தாவியினுடைய பொழிந்தருளுது
மாந்தர் அனைவர் மேலும் ஊற்றப்படுகின்ற ஒன்று. ஆகவே லிமிட்டேஷன் ஈக்குவலைசிங் ஸ்பிரிட். ஆக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அருள்வார், சமத்துவத்தை அருளுகின்ற ஆவியானவர், நம் அனைவருக்கும் பரிசுத்த ஆவி அருளுகின்றார். அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு செயல்படுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் மாற்றம் அடைய வேண்டும். எப்படியெல்லாம் மாற்றம் அடைய வேண்டும்? த நியூ ப்ராப்பசி, புதிய தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்வுக்குள் கடந்து செல்ல வேண்டும். இரண்டாவது, புதிய ஆன்மீக தேடலை நாம் கடைந்தபடிய வேண்டும். ஆகவே இங்கு அனைவரும் சமமானவர்கள், இங்கு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அல்லது திருமறை குறித்த தியானம் அதிகமாக இருக்கும், அல்லது கலந்துரையாடல் இருக்கும். நான்காவது பார்க்கின்ற போது திருமறையின் புதையல்களை கண்டுபிடிப்பதற்கு தங்களுடைய நோக்கம் இருக்கும். ஐந்தாவது, த நேச்சுரல் பவர், புதிய சக்தி, திட நம்பிக்கை, தைரியம் அல்லது தொலைநோக்கு பார்வை. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் மாந்தர் அனைவர் மேலும் அருளப்படுவார் என்று சொன்னால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து அருள்வாக்கும் இன்றைக்கு நமக்கும் உரித்தாக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அவர் உறுதிமொழியை பெற வேண்டும் என்று சொன்னால் நாமும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளிலே செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகள் வாசிக்கட்ட கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்பட்ட செய்திகள் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கனிதரும் வாழ்வை அருளுகின்ற பரிசுத்த ஆவியானவர், கனிதரும் வாழ்வை அருளுகின்ற பரிசுத்த ஆவியானவர். எடுத்துரையில் வாசிக்கவும் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ, அப்போதுங்க ஆவியின் கனியோ, அங்கே பார்த்தீங்கன்னா த சிங்கிள் ஃப்ரூட்ஸ் 9 குவாலிட்டிஸ். ஆவியின் கனிகளோ என்பதல்ல, ஆவியின் கனியோ. இங்கு ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் இந்த சிங்கிள் ஃப்ரூட்ஸில் 9 விதமான குவாலிட்டிஸ் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு நாம் கனிதரும் வாழ்வை நாம் எப்படி பரிசுத்த ஆவியானவர் அருளுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது இங்கு பார்க்கின்ற பொழுது அன்பு என்று சொல்லப்பட்டிருக்க லவ், அகப்பே என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அளவற்ற அன்பு, இங்கு அளவற்ற அன்பு. ஒருவேளை லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கு இளைய மகன் தூர சென்று விட்டான், தகப்பன் அங்கு எப்பொழுது ஒருவனை காத்து கொண்டது, வெயிட்டிங் ஃபாதர், தகப்பன் காத்து கொண்டிருக்கிறான். அளவற்ற அன்பு, அகப்பே. இன்னொரு வார்த்தை ஈராஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, லவ் ஆஃப் மேன் ஃபார் மெய்ட். ஆகவே இது உடன்படிக்கையின் பிரதான கற்பனை என்று சொன்னால் இந்த அன்பை குறித்து சொல்லப்படுகிறது. ரோமர் இது அதிகமாக சொல்லப்படுகிறது. நாம் எடுத்து வாசிக்கும் யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 13:34, அதை மட்டும் வாசிப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆமா, அப்ப பரிசுத்தாவியை நமக்கு அருள வேண்டும் என்று சொன்னால் தீர்க்கனாகிய யோவேல் சொல்லுகிறார், இது அனைவர் மேலும் அருளப்படுகின்ற அருள்வாக்கு என்று சொல்லுகிறார். இங்கு கலாத்தியரில் சொல்லப்பட்ட கனிதரும் வாழ்வை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதலாவது அன்பு, கடவுள் காட்டின அன்பை நாம் ஒருவர் மீது ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு அன்பு இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறதை நாம் தீர்மானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது மகிழ்ச்சி, சந்தோஷமாயிருங்கள், ஜாய், நீங்கள் ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நாம் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறோமா? கேரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும், யோவான் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும், 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் நாம் காண முடிகிறது. ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் 16:22 இப்பொழுது துக்கம் அடைந்தீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஆமா, உங்கள் இருதயம் மகிழ்ச்சி அடையும். கடவுளை காண்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடையும். அப்ப இந்த மகிழ்ச்சி, முதலாவது அன்பு, அளவற்ற அன்பு, கடவுள் காட்டின அன்பை, நான் காட்டின அன்பை நீங்கள் மற்றொரு காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது மகிழ்ச்சி என்பது ஒருவரோடு ஒரு பகிர்ந்து கொள்கின்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆவின் கனிகளை பெற்ற நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியை நம்ம பகிர்ந்து கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது ஆவியின் கனியிலே ஒன்று சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. பீஸ் அல்லது ஷாலோம் அல்லது ஐரேனி என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. 1 மக்கபேயர் அந்த புத்தகத்தில் பார்க்கின்ற போது இந்த பீஸ், ஷாலோம், ஐரேனி என்ற வார்த்தைக்கு மக்ரோத்தோனியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது, மேக்கர் ஆஃப் பீஸ். ஆக இன்றைக்கு சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம்.
இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட சூழலிலே சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது சமாதானத்தை குலைக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆக இந்த பரிசுத்தாவின் விழாவை கொண்டாடப் போகிற நீங்களும் நானும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் வாசி கேட்போம், அல்லது 14ஆம் அதிகாரம் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், ஏதாவது ரெண்டுல ஏதாவது ஒரு வாசிக்குவோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஆமாக்கா, இறையரசு என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம். நீதியும் அப்ப இறையரசு என்பது நீதியும் சமாதானத்தையும் குறிக்கின்ற ஒன்று. ஆக இன்றைக்கு இந்த மேக்கர் ஆஃப் பீஸ், ஆகவே இன்றைக்கு சமாதானம் பண்ணுகிறவர்களாக இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். சமாதானம் என்பது ஃப்ரீடம் அல்லது த ஃபவுண்டர் ஆஃப் காட். அப்ப கடவுள் சமாதானத்தை உருவாக்குகிறார். இன்றைக்கு அந்த சமாதானத்தை நாமும் அப்படிப்பட்ட கிரிகளை உருவாக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நான்காவது பார்த்தீங்கன்னா நீடிய பொறுமை, இந்த லாங் சஃபரிங் என்று சொல்லப்படுகிறது. இந்த லாங் சஃபரிங் பார்த்தீங்கன்னா அந்த கைண்ட்னஸ், குட்னஸ் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. செரோட்டேரிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது, கைண்ட்னஸ் அண்ட் குட்னஸ். ஆக இது 2 வகையில் நாம் சொல்லப்படும். இங்கே எப்படிப்பட்ட சூழல் சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண் இவள் மோசையால் கொடுக்கப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, அல்லது கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அங்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நாம் காண முடியும். அங்கு மீது இரக்கம் பாராட்டுகிறார், கைண்ட்னஸ். அதே சமயத்திலே என்னுடைய வீடு கல்லறுக்குகையாக மாற்றி விட்டீர்களே என்று அங்கு வெகுண்டு எழுகிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கு இருக்கிற சாட்டைகள் எடுத்து அவரே பின்னி அங்கு கோபம் வருகிறார். ஆக 2 நிகழ்வுகளும் இங்கு சொல்லப்படுகிறதா இந்த பகுதி சொல்லப்படுது. மன்னிப்பும் தண்டிப்பையும் 2 இதுவும் இங்கு சொல்லப்படுகிற ஒன்றுதான் இந்த கைண்ட்னஸ், குட்னஸ் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கும் இதற்கு நல்ல உதாரணம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். ரோமர் 5, 3, 4. அது மாத்திரமல்ல, உபத்திரமும் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆக இன்றைக்கு அப்படிப்பட்ட இந்த லாங் சஃபரிங், அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். 5வது பார்த்தீங்கன்னா தயவு இல்லைங்களா, ஜென்டில்னஸ், தயவு. இது 3 வகையாக பெராட்டஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பீயிங் சப்மிசிவ், பீயிங் டீச்சபிள், பீயிங் கன்சிடரேட், இந்த 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் அடக்கம் கொள்பவர்களாக இருங்க, நீங்கள் அறிவுரை கூறுவர்களாக இருங்க, நீங்கள் கருத்தியல் கொள்பவர்களாக அல்லது சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நீங்கள் இருங்க. ஆகவே இந்த தயவு என்பது ஜென்டில்னஸ். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பெராட்டஸ் என்ற வார்த்தைக்கு மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். ஆமா, அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். கர்த்தர் சொல்லி இடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. அது இந்த ஜென்டில்னஸ், தயவு, கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்கின்ற அப்படிப்பட்ட சூழலை இந்த பரிசுத்தாவே நமக்கு தர வேண்டும். 6வது பார்க்கின்ற போது இச்சை அடக்கம், இந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு கிரேக்க வார்த்தை எக்ரிஷியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆக நம்மை நாமே அடக்கிக் கொள்வது இல்லையா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் டிசிப்ளின். இன்னைக்கு நம்மை அடக்கி ஆள வேண்டும். இன்றைக்கு அநேக சூழல்ல நமக்கு கோபம் வரும், அநேக சூழலில் அன்பு இல்லாத நிலை இருக்கும், அநேக சூழலில் நமது ஜென்டில்னஸ் இல்லாத சூழல் இருக்கும், அநேக சூழல் நீடிய பொறுமை இல்லாத இருக்கும். இங்கே சொல்றாரு, எப்போ நீங்கள் உங்களை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நமக்கு இல்லாத மிகப்பெரிய குவாலிட்டிஸ்லாம் அப்போ பரிசுத்தாவியின் கனிகளிலே நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்த செல்ஃப் டிசிப்ளின் வாசிங்களேன். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். ஆமா, இச்சை அடக்கமாய் இருப்பீர்களாக. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு. அப்ப அழிவில்லாத கிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கு சொல்லப்பட்ட நம்மை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். உலக ஆசைக்கு அல்லது உலகத்தில் திருமறைக்கு எதிரான, கடவுளுக்கு எதிரான வார்த்தைகளை நாம் செயல்படுத்தாதபடி இன்றைக்கு நம்மை நாமே அடக்கி ஆண்டு பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை வழிநடத்த வேண்டும். ஆக இன்றைக்கு அப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெறுகின்ற பொழுது பரிசுத்த ஆவி வாழ்வையருடன் பரிசுத்தாவியர் இன்றைக்கு நம்முள்ளே இருக்கிறார். நாம் பரிசுத்தாவி பெற்ற மக்களாக இருக்க முடியும். ஆகவே பரிசுத்தாவியுடைய அந்த ப்ராமிஸில் 2வது பார்த்தோம். 3வது பார்க்கின்ற பொழுது பரிசுத்தாவி ஆற்றல் தருகின்றவராக இருக்கிறார். ஆற்றல் தரும் பரிசுத்தாவியானவர். யோவான் 14ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை நாம் பார்க்கின்ற பொழுது தூய ஆவியானவர் சீடர்கள் வாழ்விலும் திருச்சபை வாழ்விலும் எவ்விதம் செயல்படுகிறார் என்பதை மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் போதுங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். போதுங்க. இங்க சொல்லுகிறார், நீங்கள் கலங்காமல் இருங்க. ஒருவேளை பயம் அவளை ஆட்கொள்ளுகிறது. கர்த்தர் நான் உங்களிடத்தில் எடுபட போகிறேன் என்று சொல்லுகிறார். அற்புதத்தையும் அதிசயத்தையும் இப்பொழுது கண்ட மக்கள், ருசித்த மக்கள், அனுபவித்த மக்கள் இப்போ சொல்றாங்க, நீங்க போகக்கூடாது, பயப்படுறாங்க. பயப்படாதீங்க. இப்போ கடவுள் சொல்ல, பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆக பயப்படாது இருக்கும்படிக்கு இப்பொழுது ஒரு ஆல்டர்னேட்டிவா தராரு. 15ஆம் வசனம் வாசிங்களேன். 15ஆம் வசனத்துல யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு. நீங்கள் பயப்படாதிருங்க. பயந்திருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து பயப்படாத, அவங்க திக்கற்றாக விட போறதில்லை. நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளை அனுப்புவேன், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நீதிகளும் வழிநடத்துவார் என்று சொல்லுகிறார். ஆகவே இங்கு பார்க்கின்ற பொழுது அவர் அட்வொகேட், வழக்காடுபவராக நம்மளோடு கூட இருப்பேன் என்று வாக்களிக்கிறார். இஸ் எ ஹெல்பர், உதவியாளராக நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இஸ் எ கவுன்சிலர், நமக்கு துணையாளராக, பேராக்லியேட்டர்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இஸ் எ கவுன்சிலர். 4வது டீச்சர், போதிக்கின்றவராக. ஆகவே நான் இப்பொழுது உங்களிடத்தில் விடைபெற போகிறேன், நான் திரும்ப வருகிறேன், நான் திரும்ப வரும் வரை வேறொரு துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நீதி நடத்துவார். அவர் உங்களுக்கு அட்வொகேட்டாக, ஒரு வழக்காடுபவராக உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு உதவியாளராக என்னால் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் துணையாளராக உங்களோடு கூட இருப்பார். உங்களை போதிக்கின்றவராக. இந்த போதிக்கின்ற பணி ஜோயக்கம் ஜெர்மியாஸ் என்ற இறையியலாளர் சொல்லுகின்ற போது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே சமயமும் அங்க இருக்கிற அரசியலும் அங்க இருக்கிற சூழலும் ஒரே இடத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இங்கு அநேக இடத்துல பார்க்கின்ற ரபி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு குட் டீச்சர், ஆகவே போதிக்கின்றவராக இருக்கிறார். இறையரசு குறித்து போதிக்கிறார். ஆக இன்றைக்கு நாமும் கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அப்படிப்பட்ட சூழலில் நாமும் மற்றவர்களுக்கு போதிக்கின்ற மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 2வது வழிநடத்துகிறவராக இருக்கிற யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, படிக்க வேண்டாம், யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், முழுமையை நோக்கி வழிநடத்துகிறார். மனுக்குள்ள முழுமையை நோக்கி சொல்வதற்கான வாழ்வை தருகிறார். ஆக இன்றைக்கு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு செல்ல முடியாது என்று சொல்லி தன் முழுமையை நோக்கி செயல்படுகின்ற அப்படிப்பட்ட தேற்றவாளராக கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அறிவிப்பாளராக இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது, வரப்போகிறதை முன்னறிவிக்கின்றவராக அவர் என்னை மகிமைப்படுத்துவார், என் வாழ்வின் ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்பதை இப்பொழுது முன்னறிவிக்கின்ற முன்னறிவிப்பாளராக ஆற்றல் தரும் பரிசுத்த ஆவியானவர், அல்லது ஆற்றல் இழந்த தன் சீடர்களுக்கு, பயந்து தன் சீடர்களுக்கு தங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்படுகின்ற பொழுது அவர் வாழ்க்கையிலே ஒரு புதிய உத்வேகம் பெற்று, நீங்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள், நான் உங்களுக்கு தேற்றவாளை அனுப்புவேன் என்ற அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட பிற்பாடு, அல்லது அவர் பரமேறிய பிற்பாடு அங்கு சீடர்களுக்கு அருளப்படுகின்ற அருள்வாக்கு, பயந்திருந்த மக்கள் கூட்டம் இப்போ ஜீவாதிபதியை கொலை செய்து நாங்களே சாட்சிகள் என்பதை தைரியமாக அங்கு செய்திகளை காண முடிகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வரங்களை இன்றைக்கு அருட்பொழிவை இன்றைக்கு நாம் பெற இன்றைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். தூய ஆவியான உறுதிமொழியை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு வருகிற வாரம் பரிசுத்த ஆவியான திருநாள், இந்த பரிசுத்த ஆவியான திருநாளுக்காக நாம் ஒன்றிணைவோம் என்று சொன்னால், திருச்சபை கொண்டாடப்பட வேண்டிய 3 சிறப்பான பண்டிகைகளிலே இந்த 3வது பண்டிகை நாம் கொண்டாட தவறி விடுகிறோம். ஆக அப்படிப்பட்ட சூழலில் நம் இல்லங்களிலிருந்து அதிக நேரம் ஜபத்தோடு கூட, அதிக நேரம் திருமறை வாசிப்போடு கூட பரிசுத்த ஆவியானவர் வாக்குறுதிக்காய், பரிசுத்த ஆவியின் எதிர்பார்ப்புக்காய் நாம் அப்படிப்பட்ட சிறப்பான கொண்டாடங்களை கொண்டாட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே திருவசனம் ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல கடவுளே, திருக்கனாகிய யோவேல் அருளப்பட்ட அருள்வாக்கு, நான் மாம்சமான யாவர் மேலும் நாவை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்கள் காண்பார்கள் என்று அருளப்பட்ட அருள்வாக்கு ஆதி திருச்சபையிலே
அப்படிப்பட்ட அருள்வாக்கு நிறைவேறதை நாம் காண முடிகிறது. இன்றைக்கும் எங்களுடைய திருச்சபையும் எங்களுடைய தேசமும் அப்படிப்பட்ட பரிசுத்தாவின் வாக்குறுதியை பெற்றுக்கொண்ட மக்களாக, தொடர்ந்து உண்மை நாங்கள் பிரதிபலிக்கின்ற மக்களாக, நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற சொப்பனங்களை காண்கின்றவர்களாக, இறையரசை நாங்கள் போதிக்கின்ற மக்களாக தொடர்ந்து எங்களை எடுத்து பயன்படுத்தும். வருகிற வாரம் கொண்டாடப்பட போகின்ற சிறப்பான விழாவை நாங்கள் இப்பொழுது ஆயத்தப்பட கத்த உதவி செய்யும். தொடர்ந்து எங்கள் அனைவரும் திருக்கரத்தை அர்ப்பணிக்கும் நிறை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் கர்த்தரை மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ள தகப்பனே, ஆமீன். செய்தியை கேட்ட நாம் யாவரும் நாம் இல்லங்களில் அமர்ந்தபடியே அல்ல இருந்தபடியே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அனைவரும் எடுத்து சொல்லுவோம். பக்கம் 9ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அனைவரும் எடுத்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே அவதரித்திருந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்திருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ளவராகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஒரு மறுபடியும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, எங்களுக்கு விரோதமாய் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அன்புக்குரியவர்களே, தூய யோவான் ஆலயம் மேடவாக்கம் திருச்சபை சார்ந்த இறை மக்களும், நல்ல சமாரியன் திருச்சபை சார்ந்த பள்ளிக்கரணை இறை மக்களும், தூய யோவான் ஆலயம் தித்தாலப்பாக்கம் திருச்சபை இறை மக்கள் என்பது கூட வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருவிழா நாட்களை காண்கிற அனைவரும் திருச்சபை சார்பாக உங்களை வாழ்த்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். வாழ்வின் ஊற்றாகிய அருட்கடவுளே, குறிப்பாக எங்களுடைய இறை மக்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், நன்றி செலுத்துகின்றோம். இந்த சிறப்பான வேளையிலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை காணுகின்ற இறை மக்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். திருச்சபைக்கு வர இயலாத நிலையிலே தேவரீர் இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பது மாத்திரமல்ல, அவருக்காக ஜெபிக்கவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கவும் இது நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் முழங்கார் படியிட்டு இருக்கிற எங்களுடைய இறைமக்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். தாயின் கருவிந்து பிரித்தெடுத்து இந்நாள் வரை நீர் போதுமானவராக இருந்திருக்கிறீர். கடந்த காலத்தில் ஏற்பட்ட எல்லா நிலைகளிலும் நீர் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர், நன்றி செலுத்துகிறோம். சங்கரிக்கான் சொன்னது போல என் ஆத்மாவே நீ கர்த்தரை தோத்துரு என்று சொன்ன வண்ணமாக தொடர்ந்து உம்மை தோத்துரைக்கின்றவர்களாக நன்றி செலுத்துகின்ற மக்களாக தொடர்ந்து எதிர்நோக்குகின்ற அனைத்து நாட்களிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் உதவி செய்யும். மீண்டும் ஒரு திருச்சபையாக வாழ்த்துகிறோம். இன்னும் அநேக இப்படிப்பட்ட சிறப்பான நாட்களை காணவும் தொடர்ந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, ஆமீன். அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் திருச்சபை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நல்ல தந்தையே, மீண்டுமாய் இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெற கடவுள் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாட்களிலே எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சோர்வுகள், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பயங்கள் எல்லாவற்றையும் நீர் புறம்பே தள்ளியிருக்கிறீர். காரணம், நீர் எங்களோடு கூட வந்து அன்றைக்கு சீடர் மத்தியிலே அமைதி உரித்தாக என்று சொன்ன கடவுள் இன்றைக்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட அருள்வாக்கை தந்திருக்கிறீர். அதற்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் குடும்பமாக அதிக நேரம் இருக்கவும், உம்மோடு கூட இருக்கவும், திருமறை வாசிக்கவும், ஜெபம் செய்யவும் கடவுளே இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையில தொடர்ந்து நாங்கள் எங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பங்களாக திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் நீர் எங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறீர், இம்மட்டும் நீர் எங்களை அரவணைத்திருக்கிறீர், இம்மட்டும் எங்கள் தேவையை பூர்த்தி செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த திருக்கரத்தில் அனைவரும் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வாதியும், தேவை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யும். இந்த நேரத்திலே தாங்கள் முழங்காற்படியிட்டு தங்கள் தேவைகளுக்காக வேண்டுதல் செய்கின்ற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வாதியும், தேவை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யும். பரம தந்தையாக நீர் அவள் எல்லாவற்றையும் தேவையை பூர்த்தி செய்கிற கடவுள். ஆக அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கும் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியும். குறிப்பாக எங்கள் அயலகத்தாருக்காக, எங்கள் இந்திய தேசத்திற்காக, உலகம் இருக்கிற அனைத்து மக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர் எதிர்பார்ப்போடு கூட, பயத்தோடு கலக்கத்தோடு கூட இருக்கின்ற எங்கள் அனைவரும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் அமைதியின் அரசராய் வாழ்ந்தீர், அமைதியை தந்தீர். அதே அமைதி இன்றைக்கு நாங்கள் நாடி நிற்கிறோம். இன்றைக்கு பயம் எங்களை வாட்டி கொண்டிருக்கிறது, கலக்கம் எங்களை வாட்டி கொண்டிருக்கிறது, தனிமை எங்களை வாட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக மக்கள் தங்கள் வாழ்க்கையை இழக்கின்ற ஒரு நிலைமை, அநேக மக்கள் தங்கள் உடமைகளை இழக்கின்ற நிலைமை, அநேக மக்கள் பயம் என்ற, தனிமை என்ற ஒரு சூழலை இன்னைக்கு ஆட்கொள்கின்ற நிலைமை, அநேக மக்கள் தங்கள் எதிர்கால வாழ்வு எப்படி இருக்குமோ, அல்லது தனிநபர் மாத்திரமல்ல அரசாங்கமும் அப்படிப்பட்ட சூழலுக்கு இருக்கின்ற நிலையிலே இந்த ஒரு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நீர் ஒருவர் மாத்திரமே தர முடியும். ஆக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட கொடிய வியாதியை எடுத்து போடும், தீமை அகற்றுகிற கடவுள். ஆக அப்படிப்பட்ட சூழலை நீர் வாழ்வு சூழலுக்கான ஆதாரத்தை எங்களுக்கு தாரும். போர்க்கருவிகள் எல்லாம் விவசாய கருவிகளாக மாற்றப்படும் அங்கு உயிர் வாழ் சூழலை தருகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தீர்க்குடைய செய்தி இன்றைக்கு நாங்களும் கேட்டோம். அப்படிப்பட்ட நற்செய்தி நாங்கள் பெற்றுக்கொள்ள இனி ஒரு நாட்களே அப்படிப்பட்ட நற்செய்தி நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு உதவி செய்துள்ளோம். குறிப்பாக இந்த கடுமையான நாட்களிலே பணி செய்கின்ற ஒவ்வொரு பணியாட்களையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மருத்துவர்களுக்காக, அவர்கள் கூட செய்கிற அனைத்து ஊழியர்களுக்காக, மருத்துவத்துறையில் இருக்க அனைத்து நபர்களுக்காக, காவல்துறைக்காக, காவல்துறையில் பணியாற்றுகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, தேவரீர் அவர்களுக்காக, குடும்பத்திற்காக, ஆகவே தன்னார்வ தொண்டர்களுக்காக, யாரெல்லாம் உதவி ஊருக்காக, அரசாங்கத்திற்காக, இது வழிநடத்துகின்ற தலைமைத்துவத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக ஒருக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். எங்கள் பேராயத்தின் மூலமாக நடைபெற்ற அநேக நற்பணிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து பேராயத்தில் கொடுத்திருக்கிற பேராயருக்காக அவர் மூலம் நடைபெறும் திருப்பணிகளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்களும் ஒன்றிணைந்து அநேக மக்களுக்கு இப்படிப்பட்ட நற்பணிகளை செய்ய கர்த்தர்களுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து எங்களை சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களும் திருமண நாட்களை காண்கின்ற எங்கள் இறைமக்களை அன்போடு கூட வாழ்த்துக்கிறோம். நமக்கு சுத்தமான ஒரு நாட்களில் நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு பணிகளை நாங்கள் செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இது பாதுகாப்பான அரவணைப்பில் எங்களை ஒப்புவைக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமீன்.
தாயும் தந்தையுமாய் கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனோடும் உததராகிய ஆவினரும் நம் அனைவரோடும், குறிப்பாக இந்த வழிபாட்டில் பங்கு பெற்ற அனைவரோடும் கடவுளுடைய கிருபை பிரசன்ன இடத்தில் என்றும் என்று சாக்கர தங்கியிருப்பதாக. ஆமீன். ஜெபிப்பான் மன்னையே உந்தனுக்கு அல்லேலூயா என்று